வணக்கம் எல்லா தமிழுள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம். வெல்கம் டு மை சேனல் வளர் கனடா. எல்லோருக்கும் நன்றி. எல்லோரும் என்னுடைய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் நன்றி. ஓகே, இன்றைக்கு நான் என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் ஃபிஷ் ரோல் செய்து காட்ட போகிறேன். ஃபிஷ் கட்லெட்டும் ஃபிஷ் ரோலும் உங்களை செய்து காட்ட போகிறேன். வாங்க, இன்றைக்கு நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க உள்ளுக்க போய் பார்ப்போம் என்னென்று சொல்லி. இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க, எல்லோருக்கும் தேங்க்யூ. செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்வோம்டா, ரோல் என்னென்ன செய்ய போகிறோம்டா ஃபிஷ்ஷில். வாங்க ஃபிஷ்ஷில் செய்து காட்ட போகிறேன். இப்போ பான் எடுத்து 4 பக்கத்தாலையும் வெட்டி இந்த கறியலை எடுத்துடணும். ஏன்னா நான் உங்களுக்கு பானில் தான் செய்து காட்ட போகிறேன். ஓகே, இப்போ இந்த கறி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு கறி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு நாங்கள் ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் ஆயில் விடணும். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கிராம்பு, அதோட கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதோட 2 பச்சை மிளகாய், 2 ஸ்மால் வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டணும். அதோட நீங்கள் கருவேப்பிலை, அதோட பெருஞ்சீரகம், அதோட இஞ்சி பூண்டு ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அடுத்தது கறி மசாலா தூள் போட்டிங்கன்னு சொன்னால் அது அந்த மனம் ஒன்றும் இருக்காது. அடுத்தது மஞ்சள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், எல்லாம் ஒரு 3 கிராம் இருந்தால் காணும். மற்றது பெருஞ்சீரகம், அது கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்காண்டி போட்டிங்கன்னு சொன்னால் செம்ம சூப்பர் வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இப்போ என்னென்னு செஞ்சோன்னா இதுக்கு கொஞ்சம் ரொம்ப கருவேப்பிலை, உங்களுக்கு விரும்பினா கொத்தமல்லியும் போடலாம். சில பேர் கொத்தமல்லி நல்லா விருப்பம், கொத்தமல்லியும் சின்ன வெட்டி போடலாம். கொஞ்சம் ஆயில் காணாட்டி ஆயில் விட வேண்டியதான் வதக்கிறதுக்கு. நாங்கள்லாம் டேஸ்ட்டாக செய்யணும். என்னத்துக்கு சூப்பர் டேஸ்ட்டாக செய்தால் தான் பிள்ளைகளையும் சாப்பிடுவார்கள். அதானபடியாக நல்ல டேஸ்ட்டாக செய்யணும். இப்போ கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதங்கின அப்புறம் இந்த ஃபிஷ் ரோல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ என்னென்னா நான் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கிறேன். அதோட இது டின் ஃபிஷ் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா அந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்துட்டு தனியாக ஃபிஷ் இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியோடையெல்லாம் விடக்கூடாது. நல்லா தண்ணி அப்படி பிழிஞ்சு எடுத்துடணும். பிழிஞ்சு காஞ்ச ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். இப்போ ஒரு வதக்க செம்ம வாசம் ஒன்று வருது, நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வருது. என்ன செய்யணும்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அதை வதக்கி எடுக்கணும். அந்த ரோல் பருவத்தில் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன செய்யணும்னா காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் நல்லா நொறுக்கி போட்டு அதையும் போடணும். அதையும் கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் எல்லாம் தோட சாப்பிடும்போது சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிங்கன்னு சொன்னால் என்னத்துக்குன்னா நீங்கள் மிளகுத்தூளும் இஞ்சியும் உள்ளியும் போட்டால் அது தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்போ நான் என்னென்னா கூட இஞ்சி சேர்க்குறது கூட நாங்கள் பிள்ளைகளுக்கு கூட்டு பழக்கி போட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேசிக்காய் புளி, ஒரு 1/2 ஸ்பூன் தேசிக்காய் புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கி விடணும். அடிப்பிடிக்க விடக்கூடாது. இந்த பருவத்தில் நீங்கள் உப்பு காணுமோண்டு பார்க்கணும். உப்பு போட்டு உப்பு சரியாக இருக்கிறோன்றுக்கா பார்க்கணும். உப்பும் போடணும். போட்டுட்டு கொஞ்சம் உப்பு எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பாருங்க, பானை சைட்டெல்லாம் கட் பண்ணி போட்டு என்ன செய்துக்கிறேன்னு சொன்னால் பானை நல்லா தட்டி வச்சுக்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பானையில் வச்சு நான் உருட்ட போகிறேன். இப்போ ஒரு ஃபிஷ் ரோல் அளவானதை எடுத்து கையில் கொஞ்சம் நல்லபடியாக பிடிச்சிட்டு என்ன செய்யணும்னா அந்த பானைக்குள்ளே வச்சுட்டு இந்த பானை உருட்டணும். பாருங்க, உருட்டுறேன். அப்படி உருட்டிட்டு என்ன செய்யணும்னா நான் கொஞ்சம் கரைச்சது இருக்குது, இல்லை தண்ணி 2லையும் விட்டலாம். நான் தண்ணியில் விட்டுறேன். இந்த க்ளோஸ் பண்ணணும் அந்த சைட்டையும், மற்றது அந்த 2 சைட்டையும் க்ளோஸ் பண்ணணும். உள்ளுக்க கையை விட்டு நல்லா அமர்த்தி க்ளோஸ் பண்ணணும். இப்போ முட்டையில் துவைக்கும் போது அது நல்லா சூப்பராக வரும். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நான் எல்லாம் செய்து போட்டேன். அப்போ எல்லா ரோலும் செய்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால்
எங்கள் மகனுக்கு கட்லெட் தேவைப்படுது. அப்போ அதான் அப்படியே அவருக்கு கட்லெட்டாக செய்கிறேன்னு பாருங்கள். இது சரி வராது. இது வந்து கை க்ளவுஸ் போட்டால் ரவுண்ட் வராது. அதன் காரணத்தால் கையை நல்ல வடிவாக கழுவி போட்டு என்ன செய்யணும்னு செஞ்சேன்னா கையாலே உருட்டினா தான் அது சூப்பராக இருக்கும். நல்லா கையை கழுவணும். கழுவி சோப்பெல்லாம் நல்லா போட்டு கழுவின அப்புறம் தான் சாப்பாட்டில் கை வைக்கணும். ஓகே, இப்போ என்ன செஞ்சோன்னா இப்போ என்ன செய்ய போகிறேன்னா எங்கள் மகனுக்கு ஒரு பான் ஒன்று தேவைப்படுகிறது சாண்ட்விச். அப்போ சாண்ட்விச்சும் செய்ய போகிறேன். 3 செய்கிறேன் பார்த்தீங்களா. ஃபிஷ் ரோல், கட்லெட், மற்றது வந்து சாண்ட்விச் பார்த்தீங்களா. 3 செய்யலாம். 3 வந்து என்னென்னு சொன்னால் ஃபிஷ் கட்லெட்லேயே செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். என்னென்னு செஞ்சால் ஸ்நாக்காக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. காலம் பின்னேரம் மட்டும் கொடுக்கலாம். ஃபிஷ் நல்லது, கண்ணுக்கு நல்லது. ஃபிஷ் கண்ணுக்கு நல்லது. ஃபிஷ் சாப்பிடாட்டே ஃபிஷ்ஷுக்கு நல்லது, இல்லைன்னா கண்ணுக்கு நல்லது. ஓகே, வாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இந்த ஃபிஷ் ரோலே எப்படி உருட்டுறேன்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் என்னென்றால் ரஸ்க் தூள் வந்து பிரெட் தூள், இது வந்து ஸ்பைசி தூளாக இருக்குது. நீங்கள் விரும்பினா ஸ்பைசி விருப்பம்ண்டா ஸ்பைசி தூளும் இருக்குது. இந்த நக்கல்ஸ் அதுகள் செய்கிற ஸ்பைசி தூளும் இருக்குது, பிரெட் தூளும் இருக்குது. நான் ஸ்பைசி பிரெட் தூளுன்னு சொல்லித்தான் அதை எடுத்து வாங்கிக்கொண்டு வந்தேன்னா. இப்போ நான் என்னென்னா ஒரு முட்டை எடுத்து இந்த பிரெட்டை வந்து நான் துவைக்கிறேன். எல்லா பக்கமும் துவைக்கணும். எல்லா பக்கமும் துவைச்சிங்கன்னா தான் அதை நல்ல க்ரன்ச்சியாக வரும். அதோட வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி கடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அப்போ அதான் அப்படி என்னென்னு சொன்னால் நல்ல இதாக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக வர்றதுக்காண்டி முட்டையில் வந்து நல்லா துவைக்கணும். நல்லா எல்லா பக்கமும் துவைக்கணும். துவைச்சா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்னு சொன்னால் நான் ரஸ்க் தூளில் இதன்றேன், நல்லபடியாக துவைக்கிறேன். அதெல்லாம் நல்லா உருட்டி எடுக்கிறேன். இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு அப்படியே நல்ல ஹோலாக வரணும், நல்லா மூடுபடணுமெண்டா முட்டையில் என்ன செய்யணும்னா டச் பண்ணி போட்டு இப்போ இந்த 2 சைட்டு அந்த சைட் பக்கம் 2 இருக்கல, அந்த சின்ன சைட் பக்கம் அதை முட்டையில் வச்சு தண்டினீங்கன்னா நல்லா சூப்பராக வரும். இப்போ பாருங்க, இல்லை நானுங்க பாருங்கள் முட்டையால் நான் தாண்டி எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா. அப்படி இல்லை 2 சைட்டையும் எடுத்தீங்கன்னா சும்மா சூப்பராக வரும். பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா. அத்தோட இந்த விலைவாசியில் வீட்டிலேயே ரோல் செய்கிறது பெட்டர். ரோல் வெளியில் வாங்குறேன்டா பயங்கர காசாக இருக்கின்றது. நாங்கள் செய்து டீப் ஃப்ரிட்ஜில் வச்சோம்டா சூப்பர். இன்றைக்கு வாங்குவோம். இன்றைக்கு அடுப்பெல்லாம் வடிவாக பார்க்குறேன். என்னுடைய கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீயும் கிச்சன் செய்து வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி சூப்பராக இல்லை. இப்போ ஆயில் வந்து நீங்கள் என்ன ஆயில்னா வெஜிடபிள் ஆயில் பாவிக்கலாம். நான் வந்து இந்த வெஜிடபிள் ஆயில் பாவிக்கிறேன்னு பாருங்கள். ஓரளவு இப்போ உங்களுக்கு இது வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த மூழ்கத்தக்கலை இருக்கணும் ரோல் வந்து. இப்போ வந்து ரோலை பாருங்கள் நான் போட்டுட்டேன். இப்போ எடுக்க போகிறேன்னு பாருங்கள் எப்படி என்று சொல்லி. சட்டி கவனம் நான் பயங்கணக்கு. எனக்கு இந்த சட்டி தான் விருப்பம். ஆனால் இந்த சட்டியில் நான் சுடுவணும் மட்டும் விருப்பம். ஆனால் அந்த சட்டி வந்து 2 தடவை என்னை எரிச்சு போட்டுது. அதே காரணம் அவதானமாக போடுறேன் பாருங்கள். முழுசி கொண்டு நின்று போடுறேன். ஏன்னாண்டா அதிலே தான் கவனமாக இருக்கிறேன்னு பார்த்தீங்களா. என்னென்னா இந்த சட்டியிலே தான் கவனம். இந்த சட்டி பயங்கர கஷ்டம். அங்கே கம்ப்யூட்டரில் போய் நான் இருந்துட்டால் சட்டியை எண்ணெயோடைய விட்டுடுவேன். அதன் காரணத்தை கவனமாக இருப்பேன். இப்போ வந்து சரியான கவனம். சட்டியை நான் பார்த்து தான் நான் அந்த சட்டியை பார்ப்பேன். இதெல்லாம் ஓகேயோ சுட்டாச்சோன்று தான் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ பாருங்கள் எப்படி என்று சொன்னால் ரோல்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டேன். சுட்டு முடிச்சு போட்டேன். இப்போ எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். நானும் சாப்பிட போகிறேன். சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எல்லாம் சுட்டு முடிஞ்சுது. இப்போ என்னென்னு செய்யணும் வாங்கோ எப்படி சாப்பிடுவோம்னு பார்ப்போம். சும்மா சூப்பராக இருக்கும். அப்போ சும்மா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, எனக்கு தான் நல்லது. தேங்க்யூ. எல்லா அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய எல்லா அன்புள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி. எனக்கு நிறைய அன்புள்ளங்கள் இருக்கிறீர்கள். நச்சு கூட பார்க்கல எனக்கு இவ்வளோ அன்புள்ளங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லி நான் தேங்க்யூ.